சென்னையில கலைஞர் நூற்றாண்டு விழா 100வது நூற்றாண்டு விழா நடக்க போது. இந்த நூற்றாண்டு விழாவுக்கு திரைக்கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் வராங்க. ரஜினி, கமல் இவங்கெல்லாம் முன்னணி நடிகர்கள் இவங்க வராங்க. அது மட்டும் இல்லாம கேப்டன் விஜயகாந்த் உடைய மறைவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்தாத பல நடிகர்களும் இங்க வர போறாங்க. வெளிநாட்டுல புத்தாண்டு கொண்டாடணும் அப்படின்னு போன நடிகர்களும் சரி, அங்க போனாலும் எந்த விதமான ஒரு இரங்கல் பதிவு கூட போடாத பல நடிகர்கள் இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வர போறாங்க. கலைஞர் நூற்றாண்டு விழாவை நம்ம விமர்சிக்க விரும்பல. ஏன்னா கலைஞர் சினிமா துறையில கால் பதிச்சு 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவருடைய நினைவா இந்த நூற்றாண்டு விழா நடக்குது. கண்டிப்பா நடக்கணும். ஏன்னா ஒரு கலைஞர் அப்படிங்கிற முறையில நடக்கணும். இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு இந்த திரைக்கலைஞர்கள்லாம் போய் ஆர்வமா கலந்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க கலைஞர் சினிமா துறையில பண்ண சேவைகளையோ இல்ல சினிமா துறையில அவர் பணியாற்றிய ஒரு பணியை பாராட்டியோ எந்த திரைக்கலைஞரும் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க போறது ஃபுல்லா ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு போறாங்க. கேப்டன் விஜயகாந்த், அதாவது சினிமா திரைப்பட சங்க தலைவராக இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். அவர் இருக்கும்போது சினிமா சங்கம் இருக்கா, சினிமா நடிகர்களுக்கு சங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னால யாருக்கும் தெரியாது. அது வரைக்கும் நட்டத்திலேயே இருந்துச்சு. அந்த நட்டத்தில் இருந்த அந்த நடிகர் சங்கத்தை மீட்டு எடுத்து கொண்டு இந்த எல்லோரும் முன்னாடி கொண்டு நிறுத்தியவர் திரைப்பட நடிகர், தேமுக தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் இறக்குறாரு. அவர் நம்மளுக்கு மக்களுக்கு தெரியாது அவர் என்ன உதவி பண்ணாரு. சென்னையில அவர் சாப்பாடு போட்டாரு, இந்த மக்களுக்கு இது பண்ணாரு, மக்களுக்கு ஃபுல்லா சேவை பண்ணாரு, உதவி பண்ணாரு. யாரு துறையோட நண்பனா நினைச்சுக்கிடுவாரு அப்படிங்கிற விஷயம்லாம் திரைத்துறை சேர்ந்தவர்களுக்கும் அவரை சுற்றி இருக்கிற ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சாதாரண ஒரு மக்களுக்கு தெரியாது. கடைகோடியில இருக்கிற தமிழகத்துல கடைகோடியில இருக்கிற மக்களுக்கு விஜயகாந்தா தான் தெரியும், கேப்டனா தான் தெரியும், ஒரு நடிகரா தெரியும், இல்லாட்டி ஒரு தேமுக தலைவராக தான் தெரியும். ஆனா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவருடைய நற்பண்புகள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இறந்த பின்னாடி தான் நம்ம எல்லோருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாது அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர் இவ்வளவு சேவை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு விஜயகாந்த் கேப்டன் இறந்ததுக்கு பல நடிகர்கள் போகல, இரங்கல் தெரிவிக்கல. இது என்னன்னா சினிமா துறையில சுயநலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க ஃபுல்லா எங்க போயிருக்காங்கன்னா பல நடிகர்கள் புத்தாண்டு கொண்டாட போயிருக்காங்க. எங்கன்னா வெளிநாடுகளில் புத்தாண்டு கொண்டாட போயிருக்காங்க. சரி, குடும்பத்தோட போயிருக்காங்க பல பேர், சில பேர் தனியாவோட போயிருப்பாங்க, சில பேர் கேர்ள் ஃப்ரெண்டோட போயிருப்பாங்க. சரி, சினிமா துறையில இருந்து போனவங்க ஃபுல்லா வெளிநாட்டில் இருக்கீங்க. அந்த சமயத்துல கேப்டன் இறந்துட்டாரு. இறந்த உடனே என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு வந்திருக்கணும். உடனே வரதுனால ஒண்ணும் கிடையாது. இப்ப சாதாரண மக்களா இருந்தா ஒரு இடத்துல போறது வர்றதுக்கு பணம் இல்லாம இருக்கும், அவங்களால போக்குவரத்து செலவு இல்லாம இருக்கும். ஆனா வெளிநாட்டுல இருக்கிற நடிகர்கள் கோடிக்கணக்கில் வாங்கி பணம் நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அவங்க வெளிநாட்டுல போய் புத்தாண்டு கொண்டாடுறாங்க. அந்த புத்தாண்டு கொண்டாடுற அவங்களால திடீர்னு வர முடியாதா? இல்ல அவங்களுக்கு கேப்டன் விஜயகாந்துடைய மறைவு, அந்த இறந்ததை விட எங்களுக்கு புத்தாண்டுடைய சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் ஃபுல்லா வெளிநாட்டிலே தங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. விஜயகாந்த் தானே, விஜயகாந்த் இறந்துட்டாரு, சரி விடு, இறந்துட்டாரு, நம்ம போய் அங்க சென்னையில போய் ஒரு இரங்கலை தெரிவிச்சுட்டா நம்ம ரசிகர்கள் ஃபுல்லா அங்க மக்கள் ஃபுல்லா ஏமாத்திடுவோம். இப்ப நம்மளுக்கு வெளிநாடு வந்துட்டான், ஃபேமிலியோட இருக்கான், இல்ல கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கான், நம்ம ஜாலியா இருக்கணும், புத்தாண்டு இருக்கு, யார் இறந்தா நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல நடிகர்களுக்கு சுயநலம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எல்லா நடிகரும் சொல்ல, பல நடிகர்களுக்கு சுயநலம் பிடித்த இந்த நடிகர்கள் இப்ப படன்னு கிளம்பி இருக்காங்க. எங்கன்னா கலைஞருடைய நூற்றாண்டு விழாவுக்கு ஃபுல்லா அங்கங்க அரக்க பறக்க பிளேட்டை பிடிச்சி அங்கிருந்து பறந்து ஓடி ஃபுல்லா சென்னையில மையம் கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. சரி, சென்னைக்கு வந்துட்டாங்க. சென்னைக்கு வந்தோம்னா என்ன, ஏன் வராங்க அப்படின்னா ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படின்ற ஒரு மூவிஸுக்காக பயந்து வராங்க. என்னடா அப்படி என்ன பயம் அப்படின்னா அதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு, பயமும் சுயநலமும் கலந்துருக்கு.
இப்ப சினிமா துறையில வந்து காலூண்டி நிற்பது ரெட் ஜெயின் மூவிஸ் தான். அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இன்னைக்கு வந்து சினிமா துறையில் இருக்கிற ஃபைனான்ஸும் சரி, இன்னைக்கு நடிகர்களும் சரி, ஒரு பெரிய நடிகர் அப்படின்னா பெரிய நடிகரை வச்சு படம் பண்றதுனால அந்த பெரிய நடிகருக்கான ஒரு சம்பளம் வந்து பெரிய அமௌண்ட் போகுது, பெரிய சம்பளம் போகுது. அதே மாதிரி வந்து இந்த ரெட் ஜெயிண்ட்டுக்கு லாபம்ன்றது வந்து நிறையாவும் பார்க்குறாங்க. அப்போ லாபம் என்னமோ ரெட் ஜெயிண்ட்டுக்கும் நடிகருக்கும் தான். அப்போ ரெட் ஜெயிண்ட் மூவிஸில் நம்ம நடித்தா சம்பளம் நிறையா வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், அதே மாதிரி வந்து ரெட் ஜெயிண்ட்டை பகைச்சிக்கிட்டு சினிமா துறையில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இன்னைக்கு பல நடிகர்களை வந்து வெளிநாட்டில் இருந்தாலும் ஓடி வர வைக்கிறாங்க. ஓடி வர வச்சு இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து மையம் கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு தேவை, நடிகர்கள் பலருக்கு தேவை வந்து சுயநலம். சுயநலத்தோடு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குது. இப்போ வந்து கலைஞர் நூற்றாண்டுக்குள்ளாவுக்கு வந்தால் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதுக்கடுத்து சம்பளம் கிடைக்கும். ஆனால் வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய இறப்புக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? அங்கேருந்து வந்து பிளேட்டில் வந்த டிக்கெட் காசு, அதாவது டிக்கெட் போட்டு வரோம்ல, அந்த பணம் தான் நஷ்டம். அதை விட்டால் விஜயகாந்துக்கு போடுற மாலை காசு செலவு. அப்போ அவங்களுக்கு செலவு தான். விஜயகாந்த் இறப்புக்கு வந்தால் செலவு தான். கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்தால் அவங்களுக்கு லாபம். அதனால தான் பறந்து லாபத்தை தேடி வராங்க. இங்கே வந்து அவங்களுக்கு வந்து செலவை நோக்கி போகலை. ஆனால் அப்போ அந்த பெரிய ஒரு நல்ல ஒரு கேப்டனை விட எங்களுக்கு வந்து சுயநலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பல நடிகர்கள் வந்துக்கு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பல நடிகர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து இருந்துக்கிட்டு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, ஒரு பதிவு போறாங்க, இரங்கல் தெரிவிச்சு பதிவு போட்ட பல நடிகர்கள் ஆனால் இன்னைக்கு வந்து நூற்றாண்டு விழாவுக்கு போறாங்க. தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே வராத நடிகர்கள் அவங்களும் வந்து இன்னைக்கு நூற்றாண்டு விழாவுக்கு போறாங்க. இந்த நடிகை இருக்காங்க பார்த்தீங்களா, நடிகைகள் நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் திரிசாவை பற்றி வந்து அன்னைக்கு மன்சூர் அலிகான் பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால என்னை வந்து கேவலமாக படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பல பேர் வந்து அன்னைக்கு திரிசாவுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாங்க. ஆனால் யாருமே வந்து இன்னைக்கு கேப்டனுக்கு போகாதது, கேப்டனுடைய இறுதி அஞ்சலிக்கோ ஒரு துக்கத்துக்கோ போகாத நடிகர்களை விமர்சிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ திரைத்துறையில் இருக்கிற பல பேர் வந்து சுயநலம் பிடித்தவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நம்மளுக்கு கண் கூட தெரிய போகுது.